மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ தானே நான் உண்மையாகவே அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு ஃபீட்பேக் வாங்கி அதில் ஆக்ஷன் எடுத்து நான் டெவலப் பண்ணிக்க முடியும். அப்போ தான் இந்த 360 டிகிரி ஃபீட்பேக் ப்ராசஸ் எஃபெக்டிவாக இருக்கும். ரெண்டாவது, நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா லேர்னிங்கில், அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் டெவலப் பண்ணிட்டு கற்றுக்கணும். அப்போ லேர்னிங் ஓரியன்டேஷன். அப்புறம் வாலண்டரி பார்ட்டிசிபேஷன். இன்ஃபேக்ட் நான் ரொம்ப முக்கியம் கொடுக்கறது வந்து இந்த ஒன் ஆஃப் த ஃபேக்டர் இஸ் வாலண்டரி பார்ட்டிசிபேஷன். நானே சொல்கிறேன், இல்லை சார் நானே வரேன் டெவலப்மெண்ட்டுக்கு, எனக்கு வந்து நீங்கள் எல்லாம் சொல்லலாம், நீங்கள் உங்களுக்கு ரேட்டர்ஸ்லாம் இருக்காங்களே சுற்றி வருவாங்க, நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் டெவலப் பண்ணிக்க விரும்பு அப்படின்னா டெஃபினட்டாக இது ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இம்பேக்ட் வில் பி வெரி கிரேட். இன்ஃபேக்ட் 360 ஃபீட்பேக்கில் தென் முதல்ல இவங்க ட்ரைனிங் போயிருப்பாங்க. போஸ்ட் ட்ரைனிங் ஆடிட், பழைய ட்ரைனிங், பாஸ்ட் ட்ரைனிங் இனிஷியேட்டிவ், போஸ்ட் ட்ரைனிங் ஆடிட் பண்ணியிருப்பாங்க கம்பெனியில். பாஸ்ட் ட்ரைனிங் இனிஷியேட்டிவ் பை த இண்டிவிஜுவல். இன் மை கேஸ் லெட் அஸ் சே, எனக்கு பழைய இதில் இனிஷியேட்டிவ் எடுத்து நானே போயிருக்கேன், அது ஒரு ரெக்கார்டு எழுதியிருப்பாங்கல்ல. அந்த ஆடிட்டு பார்த்துருப்பாங்க. நான் ட்ரைனிங் போயிட்டு வந்தப்புறம் நான் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த ப்ரோக்ராமில் கற்றுட்டு ஏதாவது பண்ணினேன்னு பார்க்கலாம். அது அவங்க எக்ஸிபிட் பண்ணிருப்பேன்ல, காமிச்சிருப்பேன்ல வெளிப்படையாக, அதெல்லாம் வெரி வெரி முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அதையும் அவங்க பார்த்துருப்பாங்க. அப்புறம் ஜென்ரலாக சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க வந்து ஜென்ரலாக தவிர்க்கிறது நல்லது. இந்த கேண்டிடேட் ஆர் தி செல்ஃப், தட் இண்டிவிஜுவல் should not have psychological problems. So இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த ப்ராசஸ். ஆர்கனைசேஷன் ரெடினஸ், இண்டிவிஜுவல் ரெடினஸ். என்னுடைய எப்படி இந்த மூணுத்தையும் டாப் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட், கல்ச்சர், டெவலப்மெண்ட், இந்த மூணுத்தையும் இன்டகிரேட் பண்ணி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது we have taken bottom up approach, கீழே இருந்து மேலே. ஏன்னா we are creating micro leaders in the organization. அப்போ லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் வெளிக்கொண்டுறோம், அதனால இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் வெளிக்கொண்டுறோம், அதனால ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் வெளியில் வருது. growth and excellent one. இந்த குளோபலைசேஷன் எரால இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. 360 டிகிரி ஃபீட்பேக் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னீங்க, அதோட முக்கியத்துவம் பற்றி சொன்னீங்க. ஒரு ஆர்கனைசேஷனில் அது எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது, அதோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு சொன்னீங்க. அது வந்து வெரி லாங் ப்ராசஸ், ஒரு ஹோலிஸ்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னீங்க சார். இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு கார்பரேட்டில் போய் இது பண்ணும்போது அது வரவேற்பு எப்படி இருக்குது, அது தவிர நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க அது ஒரு மனித வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு. அது எப்படி பயன்படுதுன்னு சொல்லுங்கள். ப்ராசஸ் ஒன்றும் முடியல. ஸோ இது வந்து மனித வள மேம்பாடு தானே இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் அதானே. இந்த ப்ராசஸை இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டே வந்தேன்னா கம்ப்ளீட்டாக அது மனித வள மேம்பாடு தானே. அது ஒரு இண்டிவிஜுவலை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம பார்க்குறோம். ஆர்கனைசேஷன் ரெடினஸ், இண்டிவிஜுவல் ரெடினஸ், இதுக்கப்புறமா இந்த ப்ராசஸில் வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம்னு வருது. இந்த விழிப்புணர்ச்சின்னு சொல்கிறேன், விழிப்புணர்ச்சி. ஸோ இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமில் முதல்ல கம்பெனியில் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இந்த பர்பஸ் வந்து ஒன்லி ஃபார் டெவலப்மெண்ட், அவங்கள வந்து மேம்படுத்தணுங்கிற நோக்கம் மட்டும்தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். என்னுடைய ரிசர்ச்சில் நான் பண்ணின கம்பெனிலே தான் முதல்ல தெரியப்படுத்தினேன். அதை கம்பெனி செலக்ட் பண்ணுறாங்களோ ஆர்கனைசேஷனில் அவங்க அந்த இண்டிவிஜுவலுக்கு தெரியப்படுத்தணும் இது வந்து டெவலப்மெண்ட் டைமென்ஷன் தான் அப்படின்னு. ஸோ அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமில் வந்து ஒன்றா வெளியிலேருந்து கன்சல்டன்ட் அட்வைசரை கூட்டின்னு வரலாம், இல்லை உள்ளே இருக்கிறவங்க வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அவங்க ஃபெசிலிட்டேட்டராக இருக்கலாம். அப்போது அவங்க தான் ஃபெசிலிட்டேட் பண்ணணும் அந்த ப்ராசஸை. ஸோ முதல்ல என்ன பண்ணணும், அவங்க இது என்ன பர்பஸ்ன்னு அவங்க சொல்லணும். இல்லை, உங்களை மேம்படுத்துறதுக்கு தான் இந்த பர்பஸ். அந்த டேட்டா நம்ம வாங்குகிறோம், அதாவது என்னை பற்றி எல்லாரும் சொல்கிறாங்க ஃபீட்பேக். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபீட்பேக் சொன்னல கம்பெனியில் அது எல்லாரும் நம்மளை பற்றி தெரியப்படுத்துறத அது அவருக்கும் வச்சுக்கணும் அந்த டேட்டாவை. இது வந்து கான்ஃபிடென்ஷியல் கிடையாது, அவரை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு வச்சுக்கிறது. ஸோ அவர்கிட்ட சொல்லணும் இது உங்கள் ஓனர்ஷிப் வந்து உங்களோடது தான். இது கம்பெனிக்கு ஏதாவது நாங்கள் பர்பஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோன்னா உங்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறோம். இது யாருமே பின்னாடி இது செய்கிற செயல் வேலையில். அந்த ஓப்பன் ஃபஸ்ட்டு கல்ச்சர்லேயே சொல்லியிருக்குமே, ஓப்பன் டிரான்ஸ்பேரண்ட் இருந்தால் தான் இது யாரை பண்ண முடியும்னு. அதனால பர்பஸ்ஸு ப்ராசஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறோங்கிறது அவங்களுக்கு கிளியராக சொல்லணும். கிளாரிட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபீட்பேக் வந்து எப்படி அவங்களுக்கு யூஸ் ஆகும், அந்த ஓனர்ஷிப் ஆஃப் த ஃபீட்பேக் ஆல்சோ அந்த டீடைல்ஸ்லாம் அவங்கள்ட்ட இருக்கும்.
அது அந்த துறைக்கு மாத்திரம் இல்லை, இவங்கள்ட்ட இருக்கும். எது பண்ணினாலும் அவங்கள கலந்து ஆலோசித்து தான் பண்ணுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நம்பிக்கை விட்டோம் முதல்ல. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம். சரி, இப்போ இதில் எந்த விதத்தில் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல வந்தீங்க? என்னை வந்து எல்லாருமே பார்க்குறாங்க, இவர் கூலா இல்லை இரிட்டபிள் பர்சனா, இல்லை இவர் ரொம்ப இவர் வந்து ட்ரஸ்ட் உள்ளவரா. ஸோ இது வந்து குவாலிட்டி, பிஹேவியர் குவாலிட்டி. என்னோட லீடர்ஷிப்பு ஸ்டைலு அது எங்கே வேணா இருக்கலாம், கம்பெனியில் இருக்கலாம். என்னோட ஸ்டைல் ஆஃப் லீடர்ஷிப் நான் எப்படி வேணா பிஹேவ் பண்ணலாம் அவுட் சைடில் இல்லையா, அதனால கம்பெனியில் மாத்திரம் இல்லை. ஸோ இட்ஸ் ரிஃப்ளெக்டட் இல்லை குவாலிட்டி, டெலிகேஷன், இந்த காம்பிடென்சின்னு சொல்கிறாங்க, இந்த ஸ்கில் காம்பிடென்சி டைமென்ஷன்லாம். மற்றவங்க வந்து என்னை வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தா, இன்ஃபேக்ட் நீங்கள் வீட்லேயே கேட்கலாம், உண்மையாக அவங்க கொடுத்தா அது உங்களுக்கு தெரியும். உண்மையாக கொடுத்தா, சப்போஸ் நீங்கள் வந்து அடிக்கடி கோவப்படுறீங்கன்னா நீங்கள் யோகா கிளாஸ் போகலாம். இது வந்து உங்களை உள்ளறிய பார்க்கறதுக்கு, உள்நோக்கி பார்க்கறதுக்கு, அதான் என்னோட இம்பார்ட்டன்ஸில் முதல்ல சொன்னேன், இன்வர்ட் லுக்கிங் ப்ராசஸ். ஸோ இது இன்வர்ட் லுக்கிங் ப்ராசஸ், செல்ஃப் அசஸ்மெண்ட். மற்றவங்களாம் சொல்லியிருக்காங்க, நானும் என்னை பற்றி யோசிச்சிருந்தேன். என்னை பற்றி யோசிக்கிறது வந்து ஹைட்டன் ஆயிருக்கு. இப்போ செல்ஃப் அவேர்னஸ் ஜாஸ்தி ஆயிருக்கு. ஒன்று வந்து நான் வந்து ரொம்ப காமன் நினச்சிட்டு இருக்கேன், மற்றவங்களாம் இல்லைங்கிறாங்க. அப்போ என்னுடைய மைண்டு வந்து நான் ஒத்துக்கணும். இது எல்லாரும் அப்படி சொல்லும்போது, நான் மற்றவங்க ஃபீட்பேக் சொல்லும்போது நான் காம் இல்லை, அப்போ நான் காமாக இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தான் யோசிக்கணும் ஒழிய, இல்லை நான் சொல்கிறது தான் கரெக்டு. நெகட்டிவ் ஃபீட்பேக் ஜென்ரலாக பீப்புள் ஒத்துக்கிறது இல்லை இல்லையா. பாசிட்டிவ் நான் ரொம்ப நல்லவேன்னு சொன்னால் உடனே எடுத்துடுறாங்கல்ல. நான் வந்து இது வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலன்னு நம்மளுக்கு என்னவோ மாதிரி ஆகிடுறதுல. இல்லை, நெகட்டிவ் ஃபீட்பேக் இன்னொரு அர்த்தம் என்னன்னா, உங்ககிட்ட ஜாஸ்தி எதிர்பார்க்குறாங்கன்னு அர்த்தம் எடுத்துக்கலாமே நீங்கள். இன்ஃபேக்ட் அது வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். நெகட்டிவ் ஃபீட்பேக், ஹை எக்ஸ்பெக்டேஷன், ஹை ரிசல்ட்ஸ், உங்களை பெட்டர் குவாலிட்டி ஆஃப் இண்டிவிஜுவலாக எதிர்பார்க்கலாம். இதோட அதுவும் நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்கலாம். ஸோ வாழ்க்கைக்கு வெளியிலையும் சரி கம்பெனிலையும் சரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. எக்ஸலண்ட். அது நம்ம நெகட்டிவ்னு என்ன நினைக்கிறோம் முதல்ல, சரி என்னடா அது சொல்லிட்டாரேன்னு. இல்லையே, இப்படி யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு ஒன்று நம்மளை மேம்படுத்துறதுக்கு, ரெண்டாவது நம்மகிட்ட ஜாஸ்தி எதிர்பார்க்குறவங்களோ. இப்போ நீங்க வந்து 90 மார்க் வாங்குறீங்க, ப்ரொஃபஸர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாரு, திடீர்னு 60 மார்க் வாங்குறீங்க, உங்களை பற்றி என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாரு, நெகட்டிவாக என்ன எதிர்பார்க்கறது அளவு இல்லையே, சரி இல்லைன்னு சொல்கிறார். அது நெகட்டிவாக அது இன்னும் பெட்டராக எதிர்பார்க்குறோம் இல்லையே. 90 வாங்கிட்டு இருக்கிறவன் 60 வாங்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து 50 வாங்குறவன் 60 வாங்கினா ப்ரொஃபஸர் சொல்கிறது டிஃப்ரெண்ட். இப்போ ப்ரொஃபஸர் யார்கிட்ட கேட்குறாரு, யாரை வந்து நெகட்டிவாக பேசுகிறாரு, இல்லை நீ சரியில்லை, நான் உனக்கு ஃபீட்பேக் கொடுக்குறேன், நீ இம்ப்ரூவ் பண்ணணும், நோ நீ வந்து 100 வாங்கணும். அப்போ அந்த பையன் வந்து எப்படி யோசிக்கணும், நான் 90 வாங்கியிருந்தேனே, இப்போ 60 திடீர்னு வாங்கியிருக்கேனே. ஸோ ப்ரொஃபஸர் வந்து எனக்கு கொடுக்குற ஃபீட்பேக்கு 100 வாங்குறதுக்கு, இல்லை 90க்கு மேலே வாங்குறதுக்கு. ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ யாருக்கு பெருமை? அது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் பெருமை, ப்ரொஃபஸருக்கு இல்லை, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் பெருமை. அதே மாதிரி ஒரு செல்ஃப் வந்து ஒருத்தர் வந்து இது மாதிரி சொன்னால் அவருக்கு தான் பெருமை. அது மாதிரி யோசிச்சு பார்த்தா 360 டிகிரி ஃபீட்பேக் எல்லாமே பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணலாம் தோன்றது. நிச்சயமா சார், அப்படி தோன்றது எனக்கு. கண்டிப்பா சார். ஏன்னா அது ஒரு மோட்டிவேஷன் டு டூ பெட்டர் அப்படிங்கிறது. நிச்சயமா. ஏன்னா அந்த 360 டிகிரி கான்செப்டே வந்து ரொம்ப புதுசா இருந்தது சார். நீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னீங்க. நான் இப்போ இருக்கிற சூழல்ல ஹெச்ஆர் அப்படிங்கிறதே ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எந்த அளவுக்கு முக்கியமா இருக்கு, அதுல இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னீங்க. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் வந்து கம்ப்ளீட் ஒரு ஹோல்சம் பர்சனாலிட்டியா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது, அதோட ப்ராசஸ் பத்தி சொன்னீங்க. அது வந்து எப்படி ஒரு மனிதருக்கு இண்டிவிஜுவலா அவங்க வாழ்க்கைக்கு முக்கியமா இருக்கு இந்த கான்செப்ட் அப்படின்னு